ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெல்கம் பேக். ஸோ நான் தான் உங்கள் அஜித். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கரியரை எப்படி பில்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா. ஸோ நான் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஸோ நான் எப்படி இந்த வேலைக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணேன், என்னென்னலாம் நான் வந்து இதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் காலேஜ் முடிச்சுட்டு என்னோடய பிளேஸ்மெண்ட்டை வந்து எப்படி நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் அமைச்சிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி என்னை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் நம்பர் கண்டிப்பாக உங்களை இன்ஸ்பயர் பண்ணணும்னு நம்புகிறேன், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இப்போ வேலை தேடிட்டு இருக்க ஒரு பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படிலாம் நம்ம வந்து ஒரு ஜாப் வந்து கெட் பண்ணுறது, அதை அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னை பற்றி நான் சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அப்படியே பயங்கரமாக படிக்கக்கூடிய ஒரு பையன். ஸோ கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்பர், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான், பட் ஆனால் சொல்ல முடியாது. ஸோ ஒரு சுமாரான பையன். காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப காலேஜ்லாம் படிக்கல, நார்மலான காலேஜ். ஸோ படித்தோம் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீசெண்டான ஒரு காலேஜில் தான் படித்தோம், ஓகேங்களா. ஸோ காலேஜெல்லாம் குத்தம் சொல்ல முடியாது. அவங்க அவுட்புட் கொடுக்கணும், அவங்களும் ட்ரை பண்ணாங்க. ஸோ நாங்களும் எங்கள் அவுட்புட் என்னவா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு டீசெண்டான ஒரு காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு சுமாரான ஒரு பையன் தான், ஓகேங்களா. பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. இப்போது வந்து காலேஜ் வந்து கொரோனா டைமில் வந்து கொரோனா வந்துச்சு. ஸோ அப்படியே போச்சு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் காலேஜை எப்படியோ முடிச்சாச்சு. 2021 பாஸ் அவுட் தான், ஓகேங்களா. ஸோ அதை முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் ஆஸ் யூஷுவல் காலேஜ் முடிச்சுட்டு சும்மா உட்கார ஒரு பசங்க மாதிரி தான் நானும் வந்து இருந்தேன். ஸோ என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் என் படித்த வேலைக்கு கொரோனா டைமுன்றனால ஸோ ஏர்ப்ளைன் இண்டஸ்ட்ரியை வந்து அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு இங்கேருந்து கொஞ்சம் வெளில போய் படிக்கணும், அதாவது எங்கள் வீட்டில் இருந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில போகணுன்னு எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் கம்பெனிஸ் இருக்குது, பட் ஆனால் அப்ரோச் பண்ணது எல்லாமே வெறும் ரெஸ்யூம் மட்டும்தான் ஃபார்வர்ட் பண்ண முடிஞ்சுது, ரிப்ளேஸ் வந்து வரலை. நான் அதுக்கு நீங்கள் கேட்பீங்க, ஸோ நீ ஒழுங்காக ட்ரை பண்ணியான்னு கேட்டிங்கன்னா, பட் ஆனால் நான் உண்மையாக சொல்ல போனோன்னா என்னோடய டிபார்ட்மெண்ட் போகணுன்னு சொல்லிட்டு நான் ஒழுங்காக ட்ரை பண்ணல. நான் படித்த டிபார்ட்மெண்ட் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணணுன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருந்த ஒரு பையன் தான் நான். ஸோ அதுக்கப்புறம் யோசித்தேன், ஸோ இப்படியே போனால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு என்ன பண்ணேன்னா, ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் லேர்னிங் பைத்தான், ஓகேங்களா. ஸோ பைத்தான் அதான் ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ பைத்தான் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக செல்ஃப் லேர்னிங் ட்ரை பண்ணேன், ஓகேங்களா. ஸோ ஒரு 1 month உட்காந்து நானாக படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லலாம், ஓகேங்களா. அதாவது ஆமாம், 1 month உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். ஆஃப்டர் ரிசல்ட் இதெல்லாம் நான் சொல்கிறது. ஸோ 1 month படிச்சுட்டு இருந்துட்டு ஸோ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னே நான் வந்து ஸோ AutoCAD அண்ட் SolidWorks வந்து எனக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நான் எங்காவது டிசைனிங் ஃபீல்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ கம்பேரிட்டிவ்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்ட் க்ரோத் அதிகம். ஸோ நான் வந்து என்ன டிசைட் பண்ணேன்னா, சரி ஓகே ஐடி ஃபீல்ட் போகலாம், ஸோ நம்ம ஃபியூச்சர் க்ரோத் அதிகமாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ஸோ ஐடி ஃபீல்டு சூஸ் பண்ணேன். அதனால் பைத்தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வீட்டில் இருக்க ரெக்குயர்மெண்ட்டு நான் ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ணல இன்னும் வீட்டில், ஓகேங்களா. பட் ஆனால் கொஞ்சம் திங்க் பண்ணேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி நம்ம இப்போதைக்கு கரண்ட்டாக ஏதாவது ஒரு வேலைக்கு போனோம், பட் ஆனால் அந்த வேலை வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஓகேங்களா. அப்படி திங்க் பண்ணி ஒரு ஜாப்க்கு போகலாம் அப்படின்னு நான் போனேன். ஸோ அது போன வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் வாய்ஸ் ப்ராசஸ், ஓகேங்களா. ஸோ நைட் ஷிஃப்ட்டு. ஸோ இது ஏன் போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இம்ப்ரூவ் மை லாங்குவேஜ், ஓகேங்களா. ஸோ என்ன லாங்குவேஜ் ஸ்கில்ஸை வந்து நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணேன். ஸோ சரி அந்த வேலை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இந்த கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போகலாம், ஸோ அப்படியே படிச்சிடலாம் மார்னிங் வந்து இப்படி டிசைட் பண்ணிட்டு போனவன் தாங்க. ஸோ நைட்டு போவேன், ஸோ மார்னிங் தூங்குவேன், நைட்டு போவேன், மார்னிங் தூங்குவேன், இப்படியே ரொட்டீனாக நடந்துச்சு. ஸோ நான் என்ன பில்ட் பண்ணணும்னு நினச்ச கரியரோ ஸோ அது போகலை. ஸோ இப்படி ஒரு மொக்கையான ஒரு பையனாக தான் இருந்தேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன டிசைட் பண்ணேன்னா, நம்ம இப்படியே இருந்தோம்னா இப்படியே தான் இருப்போம். ஸோ நம்ம குவிட் பண்ணிவிட்டு அந்த ஜாபை நம்ம வந்து தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நாக்ரியில் என்னோடய ஃபர்ஸ்ட் திங் வந்து சரி அடுத்த கட்டத்துக்கு வரேன், எப்படி வந்து வேலை சர்ச் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நாக்ரியில் வந்து என்னோடய ப்ரொஃபைலை வந்து அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு ரெக்குயர்மெண்ட் ஜாப் ஒன்று வந்து இன்டர்வியூ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு, ஓகேங்களா. பண்ணிட்டு போனேன், வீடு பக்கத்துலேயே தான். ஸோ கிடச்சிது. ஸோ ஸ்டார்டிங் உள்ளே போயிட்டு இன்டர்வியூ வந்து கிராக் பண்ணேன். ஸோ அப்படியே உள்ளே போயிட்டேன், ஓகேங்களா. ஸோ என்னவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு ஜாவா டெவலப்பர், ஓகேங்களா. ஜாவா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர்னு சொல்லலாம். ஸோ இதுதான் என்னோட ரோல், ஓகேங்களா. ஸோ இதில் தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ இருக்குது. ஸோ அதில் ஃப்ரேம் ஒர்க்கில்
வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட ஒரு மொக்கையான ஸ்டோரி. பட் ஆனால் இதுக்கு நான் எப்படி போனேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் ஒரு ஜாப் சர்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, ஸோ வெப்சைட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஜாப் வந்து நம்மளுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா, ஒரு நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு இல்லை வந்து ஜாப்காக தேடுற ஒரு பர்சனாக இருந்தால் நீங்கள் பண்ணக்கூடிய வேலை ஸோ வந்து நீங்கள் இருக்கிற வெப்சைட் எல்லாத்துலேயும் அப்லோட் பண்ணி வைக்கணும் உங்கள் ரெஸ்யூம்ஸை. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து இருக்குது, ஸோ நம்ம போகலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நம்ம ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்குறத விட ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸில் நம்மளோட ரெஸ்யூமை அப்லோட் பண்ணி வச்சோன்னா ஸோ அது நம்ம ரெஸ்யூம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஜாப் டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யூ கேன் கோ அண்ட் கெட் த ஜாப். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் வந்து இப்போது ஒரு ஜாப் வந்து எப்படி சர்ச் பண்ணணும், ஸோ எப்படி ஒரு ஜாபை வந்து கெட் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லி தரப்போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நம்ம பண்ண வேண்டியதுனா நம்ம ரெஸ்யூமை தூக்கிக்கிட்டு ஸோ நம்ம ஒரு ஃபைலை வந்து நம்ம இங்கே வச்சுக்கிட்டு ஸோ ஒவ்வொரு கம்பெனியாக போய் அலையணும். இதெல்லாம் வந்து பழைய காலத்து ஸ்டைல். ஓகேங்களா? இதை வந்து ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு குவாலிட்டியான நம்மளுக்கு தெரிஞ்சதை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கிட்ட சொல்லணும்னா, ஸோ வி ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே டு திம் ஐ நோ திஸ் அண்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரெஸ்யூம் ரெடி பண்ணணும். யூடியூப் வீடியோஸ் நிறைய இருக்குது, ஹவு டு பில்ட் மை ரெஸ்யூம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஒரு நல்ல ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை உங்களோட நிறைய வெப்சைட்ஸ் இருக்குங்க, உங்களுக்கு ஜாப் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நிறைய யூடியூப் சோர்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இங்கே இன்டர்வியூ நடக்குது, வாக்கின் இருக்குது, ஸோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து ஸோ யூ ஜஸ்ட் ஃபாலோ த சேனல்ஸ். ஓகேங்களா? உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நான் பண்ண ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? அப்படி தான் வந்து நான் வந்து எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து கெட் பண்ணேன். ஓகேங்களா? செகண்ட் ஜாபும் அப்படி தான் கெட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணாதான் நம்மளால வந்து நம்ம கரியரை பில்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம தேவை. பிளேஸ்மெண்ட் காலேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதெல்லாம் பண்ண வேணாம். பட் கொடுக்காதனால தான் நம்ம இதுக்கு வரோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்குற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் நீங்கள் என்ன குவாலிட்டி குவான்டிட்டி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ஐடி செக்டாருக்குள்ளே எப்படி உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஈஸிங்க. ஸோ ஐடிக்குள்ளே உள்ளே போகிறது ரொம்ப 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 ஈஸி. ஸோ நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் 3 months யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் த டைம் ஃபார் கெட்டிங் நாலேஜ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்க 3 months இஸ் எனஃப். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வருஷக்கணக்காக வெயிட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. நான் இதுக்கு தாண்டா போகிறேன், இதை தாண்டா பண்ண போகிறேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஸோ இதுதான் என்னோடய வேலை அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 3 months என்ன நீங்கள் உங்கள் வீட்டில் பேசுங்க. ஸோ என்ன இந்த 3 months டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு டீசெண்டான லேப்டாப் இருந்தால் போதும். ஓஹோன்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 12th வந்து ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்களே அம்மா லேப்டாப், ஸோ அந்த கவர்மெண்ட் லேப்டாப்பே வந்து இஸ் எனஃப். ஓகேங்களா? ஸோ ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்க தட்ஸ் எனஃப். ஸோ இந்த மாதிரி உங்கள் கரியரை நீங்கள் ஐடி ஃபீல்டுக்குள்ளே ஸ்விட்ச் பண்ணணும்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து சொல்லி கொடுத்துட்டு அவங்களே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில காசு வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்படிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு நான் ஜாப் பண்ணோடனே வர காசு வந்து எந்தா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் த 3 months டைம் ஃபார் கெட்டிங் த நாலேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை 3 மாதத்தில் ஈஸியாக கற்றுக்கலாம். எப்படி நான் அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு கேள்வி வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஈஸியாக எது இருக்குது அப்படின்றத பாருங்கள், கரண்ட்டில் எது இருக்குன்றத பாருங்கள். ஸோ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது பைத்தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஈஸியஸ்ட் லாங்குவேஜ். ஓகேங்களா? லாங்குவேஜும் ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் பைத்தான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் எண்டோட லாங்குவேஜ் தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பைத்தான். ஸோ நிறைய இருக்குது. ஐடி செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் பேக் எண்ட் ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது, டேட்டா பேஸ் கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது செக்டார்ஸ். ஓகேங்களா? உள்ளுக்குள்ளே நிறைய தேவைப்படும். ஸோ இதில் நம்ம எது போகிறோம் அப்படின்றத ஒரு நாலேஜ் கெட் பண்ணுங்கள். ஸோ எது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஆரக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ நம்ம டேட்டா பேஸில் நம்மளுக்கு வந்து நம்ம தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பாஸ் பண்ணுறவங்க. ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் கொரிஸை எழுதி ஈஸியாக உங்களால் வந்து அதை கெட் பண்ணிக்க முடியும். ஸோ அது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? டேட்டா பேஸ் படிச்சிங்கன்னா ஆரக்கல் இருக்குது, MySQL இருக்குது, MongoDB இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, டூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 3 months உங்களால்
ஒரு செக்டாருக்குள்ள ஐடி செக்டாருக்குள்ள இன்டர்வியூவை கிராக் பண்ற அளவு நாலேஜ் கண்டிப்பா வளர்த்துக்க முடியும். ஜஸ்ட் 3 மந்த் தாங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்லேயே நீங்கள் உள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட் வந்தீங்கன்னா ஆங்குலர், ரியாக்ட் இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது, HTML5 இப்போ கரண்ட்டில் போயிட்டு இருக்கு, CSS3. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் எண்ட் லாங்குவேஜஸ்லாம் நிறைய இருக்குது, ஃப்ளட்டர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேக் எண்டில் பைத்தான் ஈஸியாக இருக்கும் உங்களை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்க. ஸோ அதுவே நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து வரீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் இதுவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி பேக்ரவுண்ட் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இப்போ கரண்ட்டில் என்ன இருக்குன்னு நான் பாருங்கள். ஸோ அது ஏற்ற மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்குது, நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். முழுக்க ஒரு வேறு டிபார்ட்மெண்ட், சம்மந்தமே இல்லாத டிபார்ட்மெண்ட் வந்து ஐடிக்கு ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நிறைய இடத்துல வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ யார் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற கொஞ்சமான நாலேஜ் கூட இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படி உள்ளே வரணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் எனக்கு இது தெரியும். உங்களை ரிஜெக்ட் பண்ணுறது வந்து எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட நீங்கள் என்ன டிகிரி அப்படின்றது தான் பேசிக். ஓகேங்களா? இப்போ நான் ஜஸ்ட் ஒரு BA தமிழ் படிச்சிருக்கேன், நான் ஐடி ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணணும்? எனக்கு இது தெரியும் நம்ம அவங்ககிட்ட சொல்லணும். அது எப்படி சொல்லுவோம்? நான் ஓனாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பேசிக்காக நம்ப மாட்டாங்க நம்மளை யாருமே. ஸோ இப்போ ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்தும் போது நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் முக்கால்வாசி பேர் நம்ப மாட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு நல்ல கோர்ஸ் சென்டர் போய் பார்க்கணும். ஸோ அவங்க வந்து சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் சென்டரில் அவங்களே வந்து ஜாப் வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறவங்க கிட்ட உங்களை அமுச்சு விடுவாங்க, நீங்கள் டேரெக்டாக பிளேஸ்மெண்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இடம்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் அங்கே போய்ட்டு லாங்குவேஜஸ் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல பிளேஸ்மெண்ட்டில் செம்மையாக போய் பிளேஸ் ஆகலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த வே ஃப்ரம் த அனதர் டிபார்ட்மெண்ட். நீங்கள் இதுவே வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க உள்ளே வரணும்னா, ஸோ கோர்ஸ் சென்டர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே போய் ஸ்விட்ச் பண்ணுங்கள், அங்கே போய் படிங்க. ஸோ ஒரு 3 மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் குவாலிட்டியாக. ஸோ கற்றுக்கும் போது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கம்பெனியில் நான் இதை படிச்சிருக்கேன், ஐ ஹேவ் அ சர்டிஃபிகேட், ஸோ எனக்கு இந்த நாலேஜ் இருக்குது, என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல என்ன ஆகும்னா, நம்ம டிகிரி வந்து இந்த இடத்துல காம்பன்சேட் ஆகிருக்கும். எதால்? நம்ம கோர்ஸ் சர்டிஃபிகேட்ஸால். ஓகேங்களா? எனக்கு தெரியும் அப்படின்றத நம்ம ஷோ பண்ணணும். ஸோ இப்படி தான் ஒன் ஆஃப் த வே. ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி நீங்கள் கற்றுட்டு இருக்கும்போது நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. எதெல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க? பேசிக்காக வந்து ப்ரோக்ராம்லாம் போட்டு வச்சுருப்பீங்க கரெக்டாக. ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த 3 மந்தில் உங்களுக்கு புரிய வரும். ஸோ சின்ன ப்ராஜெக்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு எப்படி காட்ட முடியும்? நான் இந்த 3 மந்த் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. நான் இப்போ சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் போகாமல் செல்ஃப் லேர்னிங் பண்ணுறவங்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லுவோம். பட் அவங்க நம்பணும். எப்படி நம்ப வைக்கிறது? தெர் இஸ் அ வே. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, GitHub அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணோன்னா, நம்மளோட ஒர்க் ரெப்பாசிட்ரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது ஜஸ்ட் கண்டக்ட் பண்ணி நம்ம கோடிங்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வித் டேட்லாம் இருக்கும். ஓகேங்களா? நம்ம எப்போ இது பண்ணோம், என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம், இது எப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் கோடிங் போட்டோம், நம்மளே வந்து நம்மளுக்கு நம்ம ஃபைலே வந்து கரப்ட் ஆகிடுச்சுன்னா கூட நம்ம அங்கேருந்து சோர்ஸ் கூட எடுத்துக்கலாம். அது ஒரு சூப்பர். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு நம்ம காட்டலாம், நான் செல்ஃப் லேர்னிங் பண்ண இதெல்லாம் பண்ணியிருக்கேன். கம்மிங் டு த பாயிண்ட் என்னன்னா, ஸோ நம்ம பண்ணதை வந்து ஷோ பண்ணி காட்டலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு ஸோ இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், அவங்க நம்ப வைக்கலாம். இதுதான் அந்த ப்ரொசீஜர். ஸோ அவங்க ரெஸ்யூமில் நீங்கள் அந்த லிங்க் கொடுக்கும்போது இவங்களாம் இத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது தெரிய வரும். உங்களுக்கு நல்ல ஆஃபர் கிடைக்கும். இதுதான் வந்து ஸோ பேசிக்காக ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணால் வேலை கிடைக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ இதுக்கும் மீறி நீங்கள் பண்ணி கிடைக்கலன்னா நம்ம கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணலான்றதை என்ன சஜஷன் நான் தரேன். ஓகேங்களா? வேறு ஏதாவது கேள்வி இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் அதிகமாக வந்து கான்வர்சேஷன் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சேனல் அடுத்த லெவல் போகும். ஸோ இந்த சேனலை எப்படா நீ ஸ்டார்ட் பண்ணு சொல்லிக்கிட்டிங்கன்னா, கொரோனா டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாப் கிடைக்கல அப்படின்னு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணுன்றதை சொல்லுங்கள். நீங்கள் 4 பேர் ஹெல்ப் பண்ணால் தான் 4 பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் தான் உங்கள் அஜித். பாய்.